வழிக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் திருப்புகழ் பாடி பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணா வாழ்க்கை உருப்படும்னு அருணகிரிநாதர் சொல்றார். அது எப்படி பூஜை பண்ணணுமா? அன்போடும் ஆச்சாரத்தோடும் பண்ணணுமா? அன்புன்னா எதையும் எதிர்பார்க்காம முருகன் மீது வைக்கக்கூடிய அந்த தீராத காதலுக்கு பெயர் அன்பு. எதையும் எதிர்பார்க்காத அன்பு ஒண்ணு. ஆச்சாரம்னா என்னன்னா உடல் சுத்தம், உள்ள சுத்தம், இதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு பெயர் ஆச்சாரம்னு பேர். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா 2 நாள் பூஜை பண்ணுவோம், 3 நாள் பூஜை பண்ணுவோம், ஒரு சஷ்டி விரதம் இருப்போம், 2 சஷ்டி விரதம் இருப்போம், 3வது சொல்லுவோம் எனக்கு இருந்து ஒன்றும் கிடைக்கல, முருகன் என்னை ஏமாத்திட்டாரு, சோதனையைத்தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்மளை நாமே ஏமாத்திக்கக்கூடிய காரணங்கள். இதெல்லாம் விதியினால் ஏற்படக்கூடிய மாயைகள். இது உண்மை கிடையாது. ஓர் உண்மையை சொல்றேன், முருகனுக்கு பூஜை பண்ணணும்னா கூடி முருகனுடைய அருள் இல்லாம பூஜை பண்ண முடியாது. அதற்கு வைராக்கியம் வேணும். கொற்ற பனி, வயசு 80க்கு மேல, காய்ச்சல் கொதிக்குது, சாப்பிடல, இது அத்தனையும் தாண்டி குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன்னு பூஜை பண்ணிட்டு தான் வாரியார் சுவாமி சாப்பிட்டார். அதனாலதான் வாரியார் சுவாமியோட முருகன் பேசினார். இந்த தீராத வைராக்கியம் இருந்தாதான் தொடர்ந்து பூஜை பண்ண முடியும். அப்படி அந்த பூஜை செய்வதற்கு அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான திருப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு மகுடவரியை சொல்லுகிறேன். தினந்தோறும் இந்த மகுடவரியை சொல்லி முருகனிடத்தில் வேண்டினால் இடையராது முருகனுக்கு பூஜை செய்யக்கூடிய பெரும் பேற்றை நமக்கு அருள்வார். அந்த வரி என்னன்னா, என்னாலும் உன் புகழே பாடி நானினி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட வீணால் படாதருள் புரிவாயே. அதாவது முருகா, தினமும் நான் உனக்கு பூஜை பண்ணணும், உன் திருப்புகழ் பாடணும், என் வாழ்க்கை உருப்படணும், என் வாழ்நாள் வீணாகாம இருக்கணும், இது அத்தனைக்கும் உன்னுடைய அருள் வேணும்னு கேட்கிறார். இந்த மகுடவரியை தினந்தோறும் சொல்லுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை காட்டுவார். நன்றி, வணக்கம்.